सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोस्तुते. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, அலங்கார கந்தனாம் நல்லூர் கந்தனுடைய திருவடிகளையும் சிறந்தாழ்த்தி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆடி மாதம் 27ஆம் நாள் 12/8/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இன்று ஆடி மாதத்து செவ்வாய்க்கிழமை, 4வது செவ்வாய்க்கிழமை. இந்த வருடம் இந்த ஆடி செவ்வாய் 4 செவ்வாய்க்கிழமைகள் இந்த மாதத்திலே. இன்று ஆடி மாதத்துடைய 4வது செவ்வாய் பூர்த்தியாகிறது. இந்த ஆடி செவ்வாயிலே அம்பாள் ஆலயங்களிலே சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள், ராகு கால நேரத்திலே துர்கா பூஜை வழிபாடுகள். இது பொதுவாக இந்த ஜாதக ரீதியாக செவ்வாய் தோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம், காலசர்ப்ப தோஷம், நாகதோஷம் என்று இந்த சோதிடம் தெரிந்தவர்கள், சோதிடம் பார்ப்பவர்கள் ஜாதகத்தை பார்த்து சொல்வார்கள். அவ்வாறான தோஷத்தினாலே திருமணங்கள் தடைபெறுகின்ற கன்னிப்பெண்கள், திருமணமாகியும் குழந்தை பாக்கியமில்லாத தம்பதிகள், திருமணமாகி குழந்தை பாக்கியம் கிடைத்தும் வாழ்வில் சந்தோஷமில்லாத கணவன் மனைவி, இவரெல்லாம் இந்த செவ்வாய்க்கிழமையிலே, ஆடி மாதத்து செவ்வாய்க்கிழமையிலே ஆரம்பித்து ஒவ்வொரு மாதங்களும் நமக்கு மாதம் முழுக்க வருகின்ற செவ்வாய்க்கிழமை முடியாவிட்டாலும் ஒரு செவ்வாய்க்கிழமை, மாதத்தில் வருகின்ற ஒரு செவ்வாய்க்கிழமை விரதமாக இருந்து பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இவ்வாறான தோஷங்களெல்லாம் விலகி சற்று ஆறுதலாக நமக்கு அதனுடைய தாக்கங்கள் வருகின்ற வகையிலே அமைந்திருக்கும். அது மட்டுமல்ல, சங்கடங்கள் தீர்க்கின்றதாகிய விநாயகப் பெருமான் நமக்கு வருகின்ற வினைகளை எல்லாம் வேரோடு அறுப்பவன் விநாயகன். விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான். வருகின்ற வினைகளை எல்லாம் வேரோடு களைந்து எடுப்பவன் விநாயகன். அந்த விநாயகப் பெருமானுடைய சங்கடகர சதுர்த்தி விரதம், அந்த விரத பூஜை வழிபாடு நாம் கலந்து கொள்வதோடு, அலங்கார கந்தனாம் நல்லூர் கந்தப்பெருமானுடைய இந்த மகோத்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த உற்சவத்திலே சென்று வழிபட்டு பிரார்த்தனைகள் செய்து நேர்த்திக்கடன்கள் செலுத்துகின்ற அடியார்கள் ஒரு பக்கம், அந்த ஆலயத்துக்கு செல்லுகின்ற பாதைகள் எல்லாம் அடியார்கள் செல்லுகின்ற பொழுது ஒரு தெய்வீகமான காட்சியோடு கூடியதாக இந்த யாழ்ப்பாண குடாநாடே ஒரு தெய்வீக கலையோடு காட்சி தரக்கூடியதாக இருக்கும். ஆங்காங்கு தண்ணீர் பந்தல்கள், ஆங்காங்கு அலங்கார பந்தல்கள் அமைத்து அடியார்களெல்லாம் அங்கே நடைபாதையாக சென்று அந்த இறைவனை தரிசிக்கின்ற ஒரு சிறப்பு. அந்த நாலா பக்கமும் இருந்து வருகின்ற வாகனங்கள் எதுவுமே உள்ளே போக முடியாத அளவிலே அங்கே எல்லாம் அதுக்குரிய பாதுகாப்பு ஏற்பாடு செய்து அடியவர்களெல்லாம் நடந்து செல்ல வேண்டும் என்றால் அங்கே அங்கப்பிரதட்சணம் செய்து கொண்டிருப்பார்கள், இறை பிரார்த்தனை இருப்பார்கள், குழந்தைகள் இருப்பார்கள், வயோதிபர்கள் வருவார்கள். எல்லோருக்கும் சங்கடமில்லாமல் அங்கு வாகனம் எதுவும் செல்ல முடியாத வகையிலே நடந்து செல்லுகின்ற ஒரு சிறப்போடு கூடியதாகிய அந்த உற்சவம், அந்த உற்சவத்திலும் கலந்து இறையருளையெல்லாம் பெறுவதோடு, நல்லூர் கந்தன் உற்சவ காலங்களிலே இந்த டான் குழுமத்தினர் ஓம் தொலைக்காட்சி மூலமாக எதிர்கால சந்ததிகள் மாணவ சிறார்களுக்காக ஆன்மீக சிந்தனைகளை ஊக்குவிக்கின்ற வகையிலே சைவம் தழைத்தோங்க
என்கின்றதாகிய அந்த ஒரு ஆன்மீக நிகழ்வை தொடர்ந்து நடத்தி வருகின்றார்கள். அதில் பல்வேறு அம்சங்கள் சிறப்பாக அமைந்திருக்கும். அந்த நிகழ்வை நடத்துகின்ற டான் குழுமத்தினர், ஓம் தொலைக்காட்சியினுடைய நெறியாட்களே உள்ளவர்கள், தொகுப்பாளர்கள், அதனை நெறிப்படுத்துகின்றவர்கள் அனைவருக்கும் நல்லைக்கந்தனுடைய பேரருளெல்லாம் கிடைக்க வேண்டும். டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையிலே உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். ஆண்டவர் இயேசு ஒரு முறை 10 தொழுநோயினால் பிடிக்கப்பட்ட மனிதர்களுக்கு குணம் கொடுக்கின்றார். அவர்களுடைய காலத்திலே இருந்த சட்ட முறைப்படி நீங்கள் குருக்களிடம் உங்களை கொண்டு சென்று காட்டுங்கள் என்று சொன்னால் அவர்கள் இந்த தொழுநோயிலே இருந்து விடுதலை பெற்றுவிட்டார்கள் என்று அவர்களுக்கு அத்தாட்சிப்படுத்தப்பட்டால் தான் மீண்டும் அவர்கள் சமூகத்திலே ஒன்றிணைய முடியும். இவ்வாறு நீங்கள் குணம் பெறுவீர்கள் என்று அவர்களுக்கு குணம் கொடுக்கின்ற ஆண்டவர் இயேசுவை இந்த 10 பேரிலே ஒருவர் மட்டும் திரும்பி வந்து ஆண்டவருடைய காலிலே முகம் குப்புற விழுந்து நன்றி செலுத்தினான் என்று நற்செய்தி கூறுகின்றது. அப்பொழுது இயேசு அதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கூறுகின்றார், 10 பேர் குணமானார்கள் அல்லவா, இந்த ஒருவர் மட்டும் வந்து எனக்கு நன்றி கூறுவதற்கு வந்திருக்கின்றார் என்று சொன்னால் இந்த சமூகத்தினுடைய நிலைப்பாடு இதுதான். 10 பேரிலே ஒருவர் மட்டும் நன்றி உணர்வு கொண்டவராக இருக்கின்றார். எங்களுடைய வாழ்வில் நாங்கள் பல வேளைகளிலே கசந்து போகின்றோம், ஏமாந்து போகின்றோம். ஏனென்றால் மற்றவர்கள் அவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்கின்ற பொழுது அவர்கள் அந்த நன்மைத்தனத்தை உணர்ந்து கொள்ளாதவர்கள் போல ஏதோ தங்களுக்கு செய்ய வேண்டும் என்ற அந்த இருமாப்போடு இருப்பது போல, அல்லது நன்றிக்கு பதிலாக அவர்கள் இன்னும் எங்களை ஏமாற்றுகின்றவர்களாகவே இருக்கின்றார்களோ என்று நாங்கள் எல்லாம் சிந்திக்க தோன்றுகின்றது. அடுத்தவர்கள் எங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றார்களோ என்று நாங்கள் சிந்திப்பதை விடுத்து நாங்கள் மற்றவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோமா? எப்போதாவது நாங்கள் ஆலயத்திற்கு சென்றிருக்கின்றோமா இறைவனுக்கு நன்றி கூறுவதற்காக? திருப்பலி என்று சொன்னால் நன்றி பலிதான். இறைவன் எங்களுக்கு தந்த மீட்புக்காக, எங்களை மீட்பின் பாதையிலே வழிநடத்துவதற்காக நாங்கள் தனித்து மட்டுமல்ல கூட்டாக குழுமமாக சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதுதான் திருப்பலியாகும். இவ்வாறு இந்த கிறிஸ்தவ வாழ்விலே நாங்கள் ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் இவன் நன்றி உள்ளவனாக இருப்பான் என்று சொல்ல முடியுமா? நான் யாருக்கு நன்றி செலுத்த வேண்டும்? முதலில் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். பின்பு நாங்கள் காணுகின்ற எங்களுடைய வாழ்வை வளம்படுத்துகின்ற எத்தனையோ பேர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் எங்களுடைய வாழ்வை வளம்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள், எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோமா? சில நன்றி விழா என்று நாங்கள் எங்களுடைய விடுதலை நாளை அல்லது எங்களுடைய விளைச்சல் நாளை இவற்றையெல்லாம் நாங்கள் நினைவு கூர்ந்து ஒரு நாள் ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே என்று சொல்லி நாங்கள் இந்த தாய் தந்தை இவர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்ற ஒரு நாளுக்காக காத்திருக்காமல் நாங்கள் ஒவ்வொரு நிமிடமும் நன்றியுணர்வோடு வாழ வேண்டும். இந்த இயற்கையினுடைய வளங்கள், இந்த இயற்கைக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனுக்கு நாங்கள் எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இவ்வாறு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக மாறுகின்ற பொழுது இறைவன் எங்களுக்கு தருகின்ற ஆசீர்வாதங்களை நாங்கள் பெரிதாக மதிப்போம். நாங்கள் பொதுவாக இல்லையே இல்லையே என்று சொல்லி எங்களை நொந்து கொள்கின்றோம்.
தன்னுடைய பாதத்திற்கு போடுவதற்கு செருப்பு இல்லையே என்று அழுது கொண்டிருந்த மனிதன் கால்களை இழந்த இன்னுமொரு மனிதனை பார்த்த பொழுதுதான் அவன் நினைவு கூர்ந்தான், நான் எனக்கு செருப்பு இல்லையே என்று அழுதேன், ஆனால் எனக்கு ஆண்டவர் 2 காலை தந்திருக்கின்றார் என்று நன்றி கூறினானாம். இந்த 2 காலையும் இழந்தவன் தனக்கு கால்கள் இல்லையே என்று நொந்து கொண்ட பொழுது இன்னும் ஒருவர் 2 கண்களையும் இழந்து இருக்கின்றவரை பார்த்து, இந்த அழகான உலகத்தை நான் பார்த்து ரசிப்பதற்கு இறைவன் எனக்கு 2 கண்களை தந்திருக்கின்றாரே என்று இறைவனுக்கு நன்றி கூறினாராம். இவ்வாறு நாங்கள் எங்களுடைய வாழ்வின் இல்லைகளை பார்த்து எங்களை மனதை நாங்கள் நொந்து கொள்கின்றோம். இல்லை இல்லை என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இருண்ட வாழ்க்கையாக எங்களை வாழ்க்கையை மாற்றிக்கொள்கின்றோம். ஆனால் எது உண்டு, எதை இறைவன் எங்களுக்கு தந்திருக்கின்றார், என்னென்ன திறமைகளை இறைவன் எங்களுக்கு தந்திருக்கின்றார், இவ்வாறு நாங்கள் நன்மைத்தனங்களை பார்க்கின்ற பொழுது, வாழ்க்கையினுடைய அனுகூலங்களை பார்க்கின்ற பொழுது, வாழ்க்கையினுடைய நிறைவுகளை பார்க்கின்ற பொழுது, நாங்கள் எதிர்பார்க்கின்ற அளவிற்கு இல்லாவிட்டாலும் ஓரளவாவது எங்களுக்கு இருக்கின்றது என்று நாங்கள் பார்த்து எங்களுடைய மனதிலே நாங்கள் திருப்தி கொள்ளுகின்ற பொழுது நன்றி உணர்வு பெருகும். இவ்வாறு இன்றைய நாளிலே நாங்கள் எவ்வளவு தூரம் இறைவன் எங்களை ஆசீர்வதித்திருக்கின்றார், மற்றவர்கள் எங்களுக்கு எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கின்றார்கள், அவர்கள் அற்பமாக சொற்பமாக ஒரு சிறிய உதவியை செய்தாலும் நாங்கள் அதை பெரிதாக கருதி அவற்றுக்கு அவர்களுக்கும் நாங்கள் நன்றியுள்ளவர்களாக வாழுகின்ற நன்றியுள்ள மனிதர்களாக நாங்கள் திகழ ஆண்டவரை பார்த்து அருள் வேண்டுவோமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பின்கினிய சகோதர சகோதரிகளே, நாம் உலகத்திலே வாழக்கூடிய நமது குறுகிய கால வாழ்க்கையில் நாம் நமக்காக மாத்திரம் வாழாமல் மற்றவர்களுக்கும் பயனளிக்கக்கூடியவர்களாக வாழ வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், மனிதர்களில் சிறந்தவர் மக்களுக்கு பயனளிக்கக்கூடியவர் என்று கூறுகிறார்கள். ஆம், அதில் பல ஆயிரம் அர்த்தங்கள் இல்லாமல் இல்லை. யார் ஒருவர் மற்றவர்களுடைய துன்பத்திலும் கஷ்டத்திலும் பங்கெடுக்கிறாரோ அவர் உலகத்தை விட்டு மரணித்தாலும் அந்த உன்னதமான ஜன்னத் என்கின்ற சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமைகிறது. ஒரு நாள் பொழுது நபி அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு மரணத் தருவாயில் இருக்கின்ற ஒரு மனிதனுடைய வீட்டுக்கு மதீனாவிலே செல்லுகிறார்கள். அந்த மனிதரோ மரணத் தருவாயிலே இருக்கிறார். மரணத் தருவாயிலிருந்து அந்த மனிதர் கூறுகிறார், அது புதியதாக இருந்திருக்கக்கூடாதா என்று கூறி சற்று நேரத்திலே அவர் மரணித்து விடுகிறார். மரணத்தினுடைய தருவாயில் அவர் கூறி அந்த வார்த்தை சஹாபாக்களை சிந்திக்க தூண்டியது. சஹாபாக்கள் நபிகளாருடைய தோழர்களை அப்படியே சிந்திக்க தூண்டியது. அந்த மனிதனுடைய கடமைகளை செய்துவிட்டு நபி அவர்களும் தோழர்களும் அந்த இடத்திலிருந்து வெளியே வருகிறார்கள். அருமை தோழர்கள் நபிகளாரை சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். நபியே நாயகமே, அந்த மனிதனுடைய மரணத் தருவாயிலே நாம் கலந்து கொண்ட நேரத்தில் மரணத் தருவாயில் உயிர் பிரிவதற்கு முன்னால் அந்த மனிதர் சொன்னாரே, அது புதியதாக இருந்திருக்கக்கூடாதா என்று சொன்னாரே, அதனுடைய அர்த்தம் நமக்கு புரியவில்லை நபியே நாயகமே. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மனிதர் ஒரு நாள் வீட்டில் இருக்கிற நேரத்தில் ஒரு மனிதர் வீட்டுக்கு தேடி வந்து தனக்கு மாற்று ஆடைகள் இல்லாமல் இருப்பதாகவும் எனக்கு உடுத்துவதற்கு என்னுடைய மானத்தை மறைப்பதற்கு ஆடைகள் தாருங்கள் என்று ஆடை அணிவிக்குமாறு கேட்ட நேரத்தில் இந்த தோழரிடத்திலோ பழைய கிழிந்த கந்தலான பல தையல்கள் போடப்பட்ட ஆடை மாத்திரமே இருந்தது. அதை அவருக்காக கொடுத்தார். அந்த ஆடையை கொடுத்து அவருடைய மானத்தை மறைத்ததற்காக இறைவன் இவருக்கு சுவர்க்கத்தின் காட்சியை மரணத் தருவாயிலே காண்பித்தான். அப்போது அந்த மரணத் தருவாயில் இருந்த மனிதர் இறைவனிடத்திலே கேட்டார், இறைவா,
அழகிய சுவர்க்கத்தை நான் பார்க்கிறேன், இந்த சுவர்க்கம் மிக மிக அழகாகி இருக்கிறது, இது யாருக்குரியது என்று கேட்ட நேரத்தில் இறைவன் சொன்னான், இது உனக்குரியது தான். இந்த மனிதன் கேட்கிறான், இந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு அப்படி ஒரு நன்மையான காரியங்களை நான் செய்யவில்லையே. இறைவன் சொன்னான், என்னுடைய அடியார்களில் ஒரு அடியான் மாற்று ஆடை இல்லாமல் ஏங்கி தவித்த நேரத்தில் உன்னிடத்திலே இருந்த கந்தலான கிழிந்த தையல்கள் பல போடப்பட்ட ஆடையேனும் கொடுத்து அவனுடைய மானத்தை நீ மறைத்து காப்பாற்றினாயே, அதற்கு பகரமாக நான் உனக்கு சுவர்க்கத்தை தருகிறேன் என்று அந்த அழகிய சுவர்க்கத்தை மரண வேளையில் இறைவன் காட்டிய போதுதான் இந்த மனிதர் சொன்னார், நான் கொடுத்த ஆடை புதியதாக இருந்திருக்க கூடாதா என்று மரணத் தருவாயில் சொல்லி கவலைப்பட்டார் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆம், இல்லை என்று சொல்லவில்லை, இருப்பதை கொடுத்து மகிழ்ந்தார். அந்த பெருமகனாருக்கு இறைவன் கொடுத்த சன்மானத்தை பார்த்தீர்களா? எத்தனை ஏழைகள், எளியவர்கள், அனாதைகள், விதவைகள் இப்படியான பல தேவைகளோடு எங்களுடைய இல்லம் நாடி நாளாந்தம் வருகிறார்கள். எங்களுடைய தொழிலகங்களை நோக்கி வந்து செல்லுகிறார்கள். எங்களிடத்திலே மனம் விட்டு வெட்கம் விட்டு பல வார்த்தைகளை, பல அவர்களுடைய தேவைகளை கேட்கத்தானே செய்கிறார்கள். நாம் இயலுமான வரைக்கும் எங்களிடத்தில் உள்ளவற்றை நாம் அவர்களுக்கு கொடுத்து மகிழ வேண்டும். உதவி தேடி வருகின்றவர்களை விரட்டிவிடக்கூடாது. யாசகம் கேட்டு வருகின்றவர்களுடைய உள்ளத்தை புண்படுத்தி விடக்கூடாது. அவருடைய முகத்திலே நாம் பாய்ந்து அவர்களுடைய உள்ளத்தை தாக்கிவிடக்கூடாது. எங்களால் முடிந்த உதவிகளை செய்து அவர்களை வழி அனுப்பி வைப்போமையாக இருந்தால் நிச்சயமாக இறைவன் நம்முடைய உதவியைக் கண்டு சந்தோஷமடைவான். இறைவன் தந்த அருட்கடாச்சங்களிலிருந்து செலவழிக்குமாறு தானே இறைவன் எங்களை பார்த்து கட்டளையிடுகிறான். நாம் பிறந்து வருகின்ற நேரத்திலே ஒன்றும் இல்லாத வெறும் கையோடு அல்லவா பிறந்து வந்தோம். இவ்வளவு அருட்கொடைகளோடு இறைவன் எம்மை வாழ வைத்திருக்கிறானே, அந்த இறைவனுக்காக நாம் இதனை கொடுத்து மகிழ முடியாதா? இறைவனுடைய அடியார்களுடைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் போக்குவதற்காக இப்படியான நற்கிரிகைகளில் நாம் ஈடுபட்டு இறைவனுடைய நன்மதிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடாதா? இதுவல்லவா இறைவனுடைய பாதையிலே நாம் செலவழிக்கக்கூடிய இறைவனுடைய திருப்திக்காக நாம் கொடுத்து மகிழக்கூடிய சந்தோஷமாக இருக்கிறது. கொடுத்த இறைவன் எடுத்தும் சோதிப்பதற்கு சக்தியுடையவன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இறைவன் கொடுத்தும் சோதிப்பான், எடுத்தும் சோதிப்பான். நாம் கொடுத்து மகிழக்கூடியவர்களாக இருப்போமையாக இருந்தால் நிச்சயமாக சத்தியமாக அந்த இறைவன் நமக்கு அள்ளித்தருவதில் கஞ்சத்தனம் அடைய மாட்டான். எல்லாம் வல்ல இறைவனின் அருளையும் அன்பையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.